நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டசபையில் தமிழக நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் திமுக உதயசூரியன் சின்னத்தில் வென்றதுனால இப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள். ராஜேந்திரன் அவர்கள் இந்த சட்டசபை நிதிநிலை அறிக்கை தொடர்பான சில விவாதங்களை எழுப்பும் பொழுது ஒரு கோரிக்கையை தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் வைக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னா, மரிய வில்சன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் பொழுது அவர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவராக இருக்காரு. அதனால் அவர் ஆங்கில புலமை தெரிஞ்சது. ஆனால் தமிழில் இலக்கணப்பிழையோடு பேசினார். சில வார்த்தைகளை அவர் விட்டுவிட்டார். மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தமிழிலே சிறப்பாக உரையாற்றுகிறார். அவரிடத்திலாவது அடுத்த முறை கற்றுக்கொண்டு அடுத்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற வாய்ப்பு அவர் கிடைக்கிற பொழுது அவர் தமிழிலே நிதிநிலை அறிக்கை வாசிக்க வேண்டும். இதை நான் உங்களை காயப்படுத்துவதற்காகவோ வேறு எதுக்காகவும் சொல்லவில்லை, ஒரு கோரிக்கையாக உங்களிடத்தில் சொல்கிறேன் மாண்புமிகு சபாநாயகரே என்று அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழில் நிதிநிலை அறிக்கை வாசிக்க வேண்டும், அது எல்லா தமிழ் மக்களுக்கும் போய் சேர வேண்டும். இப்படி இரண்டு மொழியை கலந்து பேசக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி பேசினார். உடனடியாக அதை சபாநாயகர் நீங்கள் தமிழில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கை வாசிக்கலன்னு சொன்னீங்க, நீங்களே இந்த மாதிரி பேசும்போது பட்ஜெட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, பட்ஜெட்டுக்கு பதிலாக நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு சொன்னார். அவர் பேசிய வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் ஆங்கிலம். அந்த ஒரு வார்த்தையை சுட்டிக்காட்டிய மரியாதைக்குரிய சபாநாயகர் நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் போதும் சரி, சட்டசபையில் பேசும்போதும் சரி, ஒரு 10 வார்த்தை பேசுனா அதில் 8 வார்த்தை ஆங்கிலம். கூல், ரிலாக்ஸ், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஹானரபிள் மினிஸ்டர், த பட்ஜெட், முழுக்க ஆங்கிலங்கிறத தாண்டி ஆங்கிலத்தில் முழுமையாக பேசுவதற்கான தடை யாருக்கும் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தமிழை கொன்று புதைச்சி ஒரு இதை பேசுகிறார். இதே ஒரு கோரிக்கை வைக்கும் போது நான் திருத்திக் கொள்கிறேன், இல்லை நான் அப்படியே இருந்துட்டேன், இன்றைக்கி அப்படி தான் இயல்பு தமிழாக இருக்குது, நான் திருத்த முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்வது அந்த சபை மாண்புமிகு அமைச்சருடைய மாண்பு. ஆனால் அதுக்கு மாற்றா இதற்கு பதில் சொன்ன நிதியமைச்சர் மரிய வில்சன் சபாநாயகர் சொல்கிறார், சபாநாயகர் நான் ஒரு 32 இயர்ஸாக நான் எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், எனக்கு அஃபென்ஸும் தெரியும் டிஃபென்ஸும் தெரியும், என்னுடைய சில காலமாக இங்கே பாடி லாங்குவேஜை கிண்டல் பண்ணுறது, அப்புறம் சாதி ரீதியாக கிண்டல் பண்ணுறது, இப்போ மொழி ரீதியாக கிண்டல் பண்ணுறாங்க. இது எனக்கு நான் 32 இயர்ஸ் நான் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு இப்படி தான் வரும், நான் இதை யாருக்காக மாற்றிக்க முடியாது, இது என்னுடைய இயல்பு, ஐ கான்ட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அது இல்லாமல் நான் ஒரு பார்ன் கிறிஸ்டின் சபாநாயகரே, நான் பார்ன் கிறிஸ்டின். எனக்கு என்னுடைய கிறிஸ்டியானிட்டி ஒன்று கற்றுக் கொடுத்துருக்குது. என்னதை? அன்பை கற்றுக் கொடுத்துருக்குது, இரக்கத்தை கற்றுக் கொடுக்குது, அமைதியை கற்றுக் கொடுத்துக்குது. எவ்வளவு தமிழ் படித்தாலும் இது வராது என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைத்து தமிழ்நாட்டு மக்களால் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு நிதி அமைச்சர் மரிய வில்சன் சொல்கிறார். என்னது? எனக்கு கிறிஸ்டியானிட்டி அன்பையும் இரக்கத்தையும் அமைதியும் கற்றுக் கொடுத்துருக்கு, ஆனால் நீங்கள் எவ்வளவு தமிழ் படித்தாலும் இது உங்களுக்கு வராது என்று பேசுகிறார். மரியாதைக்குரிய அமைச்சர் மரிய வில்சன் அவர்களே, தமிழ்நாடு அமைச்சரவைக்கென்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்குது. இது ஒன்றும் அமெரிக்காவுடைய சட்டமன்றம் கிடையாது, இது ஒன்றும் ஐரோப்பாவோட சட்டமன்றம் கிடையாது,
நீங்க வந்து எந்த மொழியிலையும் பேசலாம். அதாவது அங்க எந்த மொழியிலும் பேச முடியாது. அவன் தாய்மொழி தான் பேச முடியும். சரியா? நீங்க பேசுறது தமிழ்நாடு சட்டசபை மரியாதைக்குரிய கடையனூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வியில என்ன தப்பு இருக்கு? கோரிக்கையா வச்சாரு. அவர் கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, கோரிக்கையா வச்சாரு. நீங்கள் பேசுகிற பொழுது நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தெரியாம அதை விட்டுட்டீங்க என்று கோரிக்கையா தான் வச்சாரு. அந்த கோரிக்கைக்கு கொந்தளிக்கிறீங்க. கோரிக்கைக்கு கொந்தளிக்கிறீங்களா இல்ல கடந்த 2 நாட்களாக நாங்க கேட்ட கேள்வினால கொந்தளிக்கிறீங்களா? எங்களை கேலி பண்றாங்க, எங்களுக்கு அஃபென்ஸும் தெரியும். நீங்க அஃபென்ஸ் உங்களுக்கு தெரியுங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீங்க என்னென்ன அஃபென்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. கிறிஸ்டியானிட்டி வந்து அன்பை கற்றுக் கொடுத்துருக்குது. தம்பி பொண்டாட்டி அடிக்க கற்றுக் கொடுத்தா கிறிஸ்டியானிட்டி? தம்பியோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு இல்லை தம்பிக்கு பணத்தில் சொத்தில் பங்கு பெறக்கூடாதுக்காக தம்பியும் தம்பி குடும்பத்தையும் அடிக்க சொல்லி கொடுத்துச்சா? தம்பியோட மகளை கடத்தி கொண்டு வந்து வைக்க சொல்லிச்சா கிறிஸ்டியானிட்டி? அப்படி ஏதாவது பைபிளில் இருக்கு? பைபிளில் போய் தம்பி பொண்டாட்டி போய் வீடு புகுந்து கட்டை தூக்கி அறா அப்படின்னு ஏதாவது பைபிளில் வாசகம் இருக்கா? ஏதாவது இருக்கா? மரியாதைக்குரிய மரிய வெல்சன் அவர்களே, தம்பி பொண்டாட்டிய, அது உங்க தம்பி பொண்டாட்டிய, உங்க தம்பி பிள்ளைய கடத்தியதாக பாண்டிச்சேரி வழக்கு போயிட்டு இருக்கல. இப்படி தம்பி பொண்டாட்டி அடித்து தம்பி மகளை கடத்தி பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு வாங்கடா மகனே அப்படின்னு பைபிள் ஏதாவது வாசகம் இருக்கா? மரியாதைக்குரிய மரிய வெல்சனே, கிறிஸ்டியானிட்டி அன்பை கற்றுக் கொடுத்து தமிழை கற்றுக் கொடுக்கல. உலகத்திலேயே அமெரிக்காவில் கிறிஸ்டின் இருக்காங்க, ஐரோப்பாவில் கிறிஸ்டின் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் கிறிஸ்டின் இருக்காங்க, இத்தாலியில், ஜெர்மனியில், பிரான்ஸில், ஜப்பானில், ஏன் ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. உலகத்தை எந்த நாட்டில் பிறந்தாலும் எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் ஆண்டனி என்றால் ஆண்டனி தான். சேவியர் என்றால் கேரளாவிலும் சேவியர், ஆந்திராவிலும் சேவியர், கர்நாடகாவிலும் சேவியர், ஐரோப்பாவிலும் சேவியர், அமெரிக்காவிலும் சேவியர், உலகம் முழுக்க சேவியர். ஆனால் சேவியர் என்றால் சவேரியார் என்று அழைக்கிற ஒரே மொழி, ஒரே இனம், அது நம்ம தமிழ் இனம், தமிழ் மொழி மட்டும்தான். அதே போல ஆண்டனி என்றால் அந்தோனி. அவனுக்கு வந்து சாக்ரட் ஹார்ட், எங்களுக்கு தூய இருதயம். அவனுக்கு வந்து அது பைபிள், எங்களுக்கு அது விவிலியம். அதாவது உலகத்தில் எல்லா நாட்டிலும் 194 நாடுகளில் இங்கிலீஷ் இருக்கு. உலகத்திலே இங்கிலீஷை ஆங்கிலம்னு அழைக்கிற ஒரு கூட்டம், ஒரு இனம், ஒரு மொழி, அது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் உள்ள செழுமையை, அந்த தமிழ் மொழியில் உள்ள அன்பை, அந்த தமிழ் மொழியில் உள்ள அறத்தை, அந்த தமிழ் மொழியில் உள்ள இரக்கத்தை, அந்த தமிழ் மொழியுடைய கருணையை, அந்த தமிழ் மொழிய பெருமையை உணர்ந்ததுனால 8 வயசாக இருக்கும் போது தன் தாயிட்ட எனக்கு 24 வயசான பிறகு நான் உலகம் முழுமைக்கும் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் என்று தாயிடம் சொல்லி 24 வயதாகி கிறிஸ்தவ மதத்தை பரப்ப தமிழ்நாடு வந்த ஒரு பாதிரியார். யாரு? நீ பான் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றீங்கல்ல, நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி கிறிஸ்தவரை மாறி இருப்பீங்க. அவன் காலகாலமாக கிறிஸ்தவன், 2000 வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்த ஒருத்தன் இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்ப வந்தவன், கிறிஸ்தவ மரத்தை பரப்ப வந்தவன், இயேசுவின் பெருமைகளை பரப்ப வந்தவன், அகநானூரையும் புறநானூரையும் பதிற்றுப்பத்தையும் பரிபாடலையும் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் படித்து ஜோசப் பெசிகிறதன் பேரை வீரமா முனிவர்னு மாற்றி தேம்பாவணி அப்படிங்கிற இயேசு காவியத்தை தமிழ் எழுதிட்டு போயிட்டான். அந்த ஜோசப் பெஸ்கியை விட நீங்கள் பெரிய இவரா? அந்த ஜோசப் பெஸ்கியை விட நான் கேட்குறேன், நீ சேப்பியார் மர்மம் தானே, ஷேக்ஸ்பியர் மர்மம் இல்லையே? நீ ஈஸியாரில் தானே காலேஜ் நடத்துகிற, ஐரோப்பாவில் காலேஜ் நடத்தலையே? ஏன்னா நான் 32 வருஷமாக எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறேன் சபாநாயகரே. சரி, 32 வருஷமாக எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்தினா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படிதான் பேசினா இருக்கா? ஏன் கல்வி தந்தைகள், கல்லூரி தாளாளர்கள் தமிழில் பேசுவதில்லையா? தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கல்லூரி தாளர்கள் தூய தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா பாரிவேந்தர் பச்சைமுத்து அவர் என்ன கல்லூரி தாளர் இல்லையா? உங்களை விட 10 மடங்கு பெரிய ஆள். அப்பனுக்கு அப்பன் ஐயா எஸ்ஆர்எம் பாரிவேந்தர் அவர் என்ன இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரா? ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரா? தமிழில் பேசுவது இல்லையா? தமிழில் பேசக்கூடிய தாளர்கள் இல்லையா? பூண்டி வாண்டையாரை விட அவர் எவ்வளோ பெரிய கல்வியாளர், எவ்வளோ பெரிய கல்வி தந்தை, எத்தனை பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு, அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரா? நான் 32 இயர்ஸாக நாங்கள் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறோம். பூண்டி வாண்டையாரை விட நீங்கள் பெரிய ஆள் என்ன? அப்படி தானே? தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய கல்வியாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ பெரிய கல்வி தந்தைகள் இருக்காங்க, எத்தனை கல்லூரி தாளர்கள் இருக்காங்க, தமிழை உயிராக நேசிக்கிறாங்க. நீங்கள் கல்லூரி தாளர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துறீங்க, சரி, இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் நடத்துறீங்களா? இங்கிலீஷ் மட்டும்தான் அங்கே வந்து மொழியா? தமிழே இல்லையா? அப்போ உங்கள் கல்லூரியில் தமிழை பேசக்கூடாது உங்கள் மாணவர்கள்ட்ட? எப்படி அது? இப்போ
தமிழ்நாட்டு கல்லூரிகளில் தமிழ் பேசக்கூடாது என்று சட்டம் ஏதாவது இருக்கா? முதல்ல நீ கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்காக படிக்கலை, பைபிளையும் ஒழுங்காக படிக்கலை, தமிழையும் ஒழுங்காக படிக்கலை, ஆங்கிலத்தையும் ஒழுங்காக படிக்கலை. அப்படியே இங்கிலீஷில் அப்படியே அறுத்து ஒரு தள்ளிடுவார். அப்படியே புலமை பித்தர் இவர் இங்கிலீஷில். அதுவும் ஓட்டர் இங்கிலீஷு, அறகுறை இங்கிலீஷு, பட்லர் இங்கிலீஷு. இங்கிலீஷில் ஒரு பெரிய புலமை இவர். அப்படியே கவிதைகளை எழுதி கொட்டி தள்ளிடுவார் இவர். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியா? தமிழ்நாடு சட்டசபையில் பிடிஆர் பழனிவேல் தேர்தல் பண்ணார். அப்போ அவர் ஊழல் பண்ணார், நீ பண்ணுவியா? பிடிஆர் பழனிவேல் தேர்தல் பண்ணலையா? எது கேட்டாலும் திமுக பண்ணலையா, அதிமுக பண்ணலையா? அது 2 பேரும் பண்ணாங்க. அது வேணான்னு சொல்லி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷில் பேசுறாரு அப்படிங்கிறனால தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க. நீங்களும் அதையே பண்ணுவீங்க. காலையில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் எங்கள் உயிர், தமிழ் தாய் எங்கள் தாய்க்கு நிகரானது, அதனுடைய அது கண்ணியத்துக்குரியது என்று தீர்மானம் நிறைவேற்றாங்க. வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். சீமானவர்களும் வரவேற்றிருக்காங்க, தமிழ்நாட்டு எல்லா கட்சியிலும் வரவேற்கிறாங்க. தமிழ் தாய் தான் தமிழ்நாட்டில் முதலாக பாடப்பட வேண்டும் என்கிற தீர்மானம், தமிழுக்கான தீர்மானம். ஆனால் அதே சட்டசபையில் மாலையில் தமிழில் கொஞ்சம் பேசுங்கய்யா, கொஞ்சம் ஆங்கிலத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கய்யா, கொஞ்சம் இலக்கண பிழை இல்லாமல் பேசுங்கய்யா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா, நான் அப்படித்தான் பேசுவேன், இது என் ஸ்டைலுங்கிறாரு. இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து பேசுறது, ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேசுறது ஸ்டைல் கிடையாது. அது அருவருப்பது, அசிங்கம், அது கேவலம். இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு ஜோசப் பெஸ்கி மட்டும் கிடையாது, சீசன் பால்கு 1708 தரங்கம்பாடிட்ட டங் பேடுமையில் தரங்கம்பாடி, அந்த தரங்கம்பாடிக்கு வந்து ஒரு பாதிரியார், கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த சீசன் பால்கு என்கிற பாதிரியார் தனக்கு உடம்புல வந்து நோய், அந்த நோயை பொருட்படுத்தாமல் முதலில் இந்திய மொழிகளிலே முதலாக பைபிள் என்கிற வேதாகமம், விவிலியம் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி தமிழ் மொழி, மொழிபெயர்த்தவர் பாதிரியார். உங்களை மாதிரி சர்ச்சுக்கு போறவர் இல்லை, சர்ச்சையே நடத்துறவர். நீ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் முட்டி போட முடியாது. அவர் அங்கே இருக்கிறவர். அங்கே இருக்கிற பாதிரியார் தமிழ் மொழியில் முதலாக இந்திய மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியாத தமிழ் பற்று உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தமிழில் வந்து அவருக்கு தெரியாத கிறிஸ்டியானிட்டியில் பிறந்தாலே வந்து இப்போ இங்கிலீஷ் பேசணும் ஏதாவது சட்டம் இருக்கா? அது பான் கிறிஸ்டின் எப்படி ஆக முடியும்? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, சரி, நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா அது இதில் வந்து மருத்துவமனையில் பிறக்கும்போது யாருக்கு தெரியும்? பிறக்கிற குழந்தை நிர்வாணமாக பிறக்குது, அது ஏதாவது அடையாளம் இருக்கா? கிறிஸ்தவன், இந்து, இஸ்லாமியர் அடையாளம் இருக்கா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற கோட்பாட்டை, திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறது தாவேகா. அந்த தாவேகா அமைச்சர் சொல்றாருங்க, நான் பான் கிறிஸ்டின்னு. பான் கிறிஸ்டின், பான் இந்து, பான் முஸ்லீம் ஒருத்தன் எப்படிங்க இருக்க முடியும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அமைச்சரே, பிறப்புக்கும் எல்லா கிறிஸ்தவருக்கும் இல்லை. பான் கிறிஸ்டின் தானே. சீசன் பாலுக்கு தெரியாது, ஜோசப் பெஸ்கி தெரியாது. ஹென்ரிக் அடிகளார் தெரியுமா? ஆண்ட்ரிக் அடிகளார். ஹென்ரிக் அப்படிங்கிற பேரை ஆண்ட்ரிக் அடிகளார்னு மாற்றிக்கிட்டார். யாரும் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலே முதலாக தமிழில் வெளியான முதல் அச்சு நூல் தம்புரான் வணக்கம் என்கிற நூலை கொல்லத்தில் 1512 இயற்றியவர் ஆண்ட்ரிக் அடிகளார். அதுக்கப்புறம் தான் சீசன் பாலுக்கு, அதுக்கப்புறம் தான் ஜோசப் பெஸ்கி, அதுக்கப்புறம் தான் வந்து கால்டுவேலு. முதல்ல திருக்குறளை அச்சிலேத்திய எல்லிஸ் பிரபு, அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் பற்று இல்லாமல் இருந்துச்சா? பான் கிறிஸ்டின், நாங்கள் இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவோம். ஏன் வெள்ளைக்காரன் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தன் பெயரை தமிழில் மாற்றி, தமிழ் மொழிக்கென்று பள்ளிக்கூடங்களை கட்டி, தமிழ் மொழிக்கென்று கல்வி நிலையங்களை உருவாக்கி, தமிழ் மொழிக்கென்று தமிழ் நூல்களை அச்சில் எத்தனை அழிஞ்சு பெறக்கூடாது, திருக்குறள் அழிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு நூல்கள் இருக்குன்னா அதுக்கு முதன்மையான காரணம் பல வெள்ளைக்காரன், பல பாதிரிமார்கள், பல பிரபுக்கள், பல மேஜர்கள், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நான் பான் கிறிஸ்டினு, நான் வந்து தமிழ்லாம் படிக்க மாட்டேன், தமிழ்லாம் இது பண்ண மாட்டேன், தமிழ்நாட்டில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது தமிழ்நாட்டில் வாழணும்னா. ஆனாலும் தமிழ் மீதான பெருமையை, செழுமையை, அன்பை உணர்ந்தாங்க.
எவ்வளவு தமிழ் படித்தாலும் இவங்களுக்கு இது கிடைக்காதுன்றீங்க. அது எப்படி எவ்வளோ தமிழ் படித்தாலும் கிடைக்காது நீங்கள் சொன்னீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறத தாண்டி ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு பாசம் உலகத்தில் இருக்க போதா? ஒரு இணைப்பு இருக்க போதா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்ன்ட்டான். அன்புக்கு எது அடைக்கும் தாள்? தாள்னா என்ன? அன்புக்கு எது கதவு இருக்கா? அன்பை அடைக்க முடியுமா? அது எந்த மொழிக்காரனையும் அன்பு காட்டலாம், எந்த இனத்துக்காரனையும் அன்பு காட்டலாம். என்ன சாதி, மதம், பாலினம் இது எல்லாத்தையும் தாண்டி அன்பு திருக்குறள் கற்றுக் கொடுக்குது. எதில்? தமிழில் கற்றுக் கொடுக்குது. வள்ளுவர் மட்டும் இல்லை, வல்லார் சொல்கிறாரு, அன்பு தாயா தமிழ், தமிழ் தாயா அன்புன்ட்டாரு. நீ தமிழை படி, உனக்கு அன்பு பெருகும். தமிழே ஒரு அன்பு மொழிக்கிறாரு. அதைத்தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொல்கிறாரு. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. 2 வரி தானே தெரியும் உனக்கு, படிச்சிருப்பீங்க. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அதைத்தான் அன்பே சிவம்னா. வெள்ளக்கார பாதிரிமார் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் பான் கிறிஸ்டின் சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்துக்கு மாறிய மாயிரம் வேதநாயகம் பிள்ளை, நம்ம விஜயாண்டி அவருடைய பாட்டன் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை, அவர் தான் முதல்ல தமிழ் இலக்கியத்தை கொண்டு வராரு. தமிழில் முதலாக எழுதப்பட்ட இலக்கியம் அவரோடது. மாயிரம் வேதநாயகம் பிள்ளை ஒரு கிறிஸ்தவர். பிறப்பால் கிறிஸ்தவர் கிடையாது, கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர். பிறப்பால் அவர் தமிழர், மார்க்கத்தால் அவர் கிறிஸ்தவர். முதல்ல ஒருத்தன் பிறப்பால் இனமாக தான் இருக்க முடியும். பிறப்பால் நான் தமிழனாக பிறக்கலாம், அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு பிறக்கலாம். ஆனால் பிறப்பால் நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, நான் முஸ்லீமாக இருக்க முடியாது, நான் இந்துவாக இருக்க முடியாது. இன்றைக்கி இந்துவா சைவ மதத்தை பின்பற்றுறேன்னா நாளைக்கு கிறிஸ்தவராக மாறிடலாம், நாளைக்கு மறுநாள் நான் இஸ்லாமியாவை மாறலாம். மரிய வில்சன் நீங்கள் நாளைக்கு நினச்சா கிறிஸ்தவராக மாறலாம், நாளைக்கு நினச்சா நீங்கள் இஸ்லாமியராக மாறலாம், இந்துவாக மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் மரிய வில்சன் மலையாளியாக மாற முடியாது, மரிய வில்சன் தெலுங்கராக மாற முடியாது. மரிய வில்சன் இங்கிலீஷை ஃப்ளூயன்ட்டாக பேசுகிறாருங்கிறக்காக ஐரோப்பியன் ஏற்றுக்குவானா? ரொம்ப ஸ்பீச் பெறுவாருங்க அவர் வெல் அரைச்சர் அப்படிங்கிறதுக்காக அவர் உங்களை ஃப்ரான்ஸில் ஏற்றுக்குவாங்களா, ஜெர்மனியில் ஏற்றுக்குவாங்களா? அந்தந்த தாய்மொழி தெரிஞ்சிருக்கணும். இல்லை ரொம்ப நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீங்க அப்படிங்கிறக்காக உங்களை அமெரிக்காவில் ஏற்றுக்குவாங்களா? ஒரு பெரிய வெள்ளைக்காரங்க, ஒரு ஆங்கிலேயருங்க அப்படி ஏற்றுக்குவாங்களா? நீங்கள் என்ன தான் இங்கிலீஷை படித்தாலும், என்ன தான் நீங்கள் தலையில் தண்ணி குடித்தாலும், நீங்கள் முழுமையாகவே ஆங்கிலத்தில் உரையாற்றினாலும், நீங்கள் எந்த மொழியில் எது உங்கள் தாய்மொழின்னு தான் பார்ப்பான். இன்றைக்கி உலகம் முழுமைக்கு நம்ம தமிழ்நாடுகள் வாழ்கிறாங்க, அமெரிக்காவில் வாழ்கிறாங்க, ஐரோப்பாவில் வாழ்கிறாங்க. அவங்களாம் உங்களை விட பல மடங்கு ஆங்கிலம் பேசுவாங்க. ஏன் வெள்ளைக்காரனை விட அழகாக ஆங்கிலம் பேசுவாங்க. என்ன தான் வெள்ளைக்காரனோட அழகாக ஆங்கிலம் பேசினாலும் அவன் தமிழன் தான். எங்கே சென்றாலும் தமிழன் தான். அந்த அடிப்படையே தெரியாமல் அது எவ்வளவு தமிழ் படித்தாலும் இந்த அன்பு கிடைக்காது. இது கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் யாரை இழிவுபடுத்துறீங்க? தமிழை இழிவுபடுத்துறீங்க, தமிழ் இனத்தை இழிவுபடுத்துறீங்க, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தை இழிவுபடுத்துறீங்க, ஒரு மொழியை இழிவுபடுத்துறீங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு, தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்நாடு அமைச்சராக இருந்துக்கிட்டு தமிழை இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மன்னிப்பு கேட்கணும் மரிய வில்சன், மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போது இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்கள் லோக்சபாவில் உங்களோட மதுரை எம்பியா இருந்தார், மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்கே டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. தகுதியற்ற, தராதரமற்ற, குறைந்தபட்ச மொழிப்பற்றோ இனப்பற்றோ இல்லாத நபர்களுக்கு ஓட்டு போட்டதோட விளைவு, ஓட்டு போட்டு சீரழிஞ்சுடைய விளைவு. சட்டசபையில் உட்காந்துட்டு தமிழில் என்ன இருக்குன்னு பக்கத்து மாநிலத்துடைய அமைச்சர்கள், பக்கத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், பக்கத்து மாநிலத்துடைய அரசியல்வாதிகள் அதை பார்த்தானே என்ன நினைப்பான்? தமிழ்நாடு அமைச்சர் ஒரு சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு தமிழ் படித்தாலும் இது கிடைக்காதுன்றார். எவ்வளவு தமிழ் படித்தாலும் கிடைக்காது. நீங்கள் எல்லா தமிழையும் படிச்சிங்களா? நீங்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோங்கிற பாரதி உலகத்தில் இல்லைன்ட்டான். இங்கிலீஷ் படித்து, ஃப்ரெஞ்சு படித்து, சான்ஸ்கிரிட் படித்து, ஹிந்தி படித்து, மலையாளம் படித்து, தெலுங்கு படித்து, கர்நாடகம் படித்து, எல்லா மொழியும் படிச்சுட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோங்கிறான். நீங்கள் எவ்வளவு தமிழ் படித்தாலும் அன்பு கிடைக்காதுங்கிறீங்க. அப்போ நீங்கள் படிக்கல தமிழை படித்திருந்தால், திருக்குறளை படித்திருந்தால், சங்க இலக்கியங்களை படித்திருந்தால், அகநானூறு படித்திருந்தால் உங்களுக்கு அன்பு வந்திருக்கும்.
திருக்குறளை கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் எடுத்து பாருங்க. கொஞ்சம் உங்கள் கல்லூரியில் இந்த வாசன் லைலா கல்லூரி, இல்லை திருநெல்வேலி தூய யோவான் கல்லூரி, திருநெல்வேலி சவேரியா கல்லூரிக்கு அப்படி போனீங்கன்னா நீங்கள் புத்தகத்தை படிக்க வேணாம், சோத்தில் எழுதி போட்டிருப்பான், அதை வாசிங்க. சுவரில் எழுதி போட்டிருக்கும்ல, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும், அதை வாசிங்க. அப்படி அதை வாசி என்னென்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியாவது உங்களுக்கு தமிழ் அன்பு சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். பாரி முல்லைக்கொடிக்கு தேரை கொடுத்தானா இல்லையா நம்ம கண் கூட பார்க்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் மாட்டலை. ஆனால் பாரி பெரிய மன்னன், பெரிய வீரன், பெரிய கொடையாளன் என்பதெல்லாம் காட்டணும். அப்போ கொடையாளன்னா அள்ளி அள்ளி அவன் பொண்ணுங்களை கொடுத்துக்கலாம், பொண்ணுங்களை வேறு வேறு பரிசுகளை கொடுத்து அவனை வந்து பெரிய குறையாளனா காட்டிடலாம். ஆனால் இலக்கியம் எப்படி காட்டுது பாருங்க, தமிழ் மொழி அன்பானது என்பதை காட்டுவதற்காக, தமிழர்கள் அன்பானவர்கள் என்று காட்டுவதற்காக, தமிழ் படித்தால் அன்பு கிடைக்கும் என்று காட்டுறதுக்காக பெரிய தமிழ் பற்றாளன், கபிலருடைய நண்பன், அவன் என்ன பண்ணுறான், முல்லைக்கொடிக்கு வந்து தேரை கொடுத்தான். முல்லைக்கொடியோட இயல்பே அது காட்டில் அசைஞ்சு ஆடுவது தான், அது இயல்பு. அது எப்படியும் பற்றி படந்து இன்னொரு இதை பிடிச்சி போயிடும், மேலே ஏறிடும். அது முல்லைக்கொடி அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவன் அந்த முல்லைக்கொடிக்கு தேரை விட்டு நடந்து போகிறான். அறிவியல் பார்வையில் பார்த்தா என்னங்க, அது கொடியோட இயல்பு. முல்லைக்கொடியோ இல்லை வந்து மல்லிக்கொடியோ எந்த கொடியாக இருந்தாலும் அது ஆடத்தான் செய்யும், ஏதோ ஒன்று தேடி போகும். இல்லை அவரை கொடியோ ஏதோ ஒன்று தேடத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு போய் விடானே, அதோடைய அவனுடைய கனிவை காட்டுது. கேட்கிற திறனில்லாத ஒரு உயிருக்கும், இல்லை கேட்கிற திறனில்லாத ஒன்றுக்கும், அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதனால் பேச முடியாது, அதனுடைய உணர்வை கடத்த முடியாது, அதற்கும் ஒருத்தன் அன்பு காட்டினாயா? அந்த அளவுக்கு அன்பு கொண்டவர்கள் தமிழர்கள். குறைந்தபட்சம் கொடைத்தன்மையோடு அன்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு இலக்கியம் அதை வந்து அடுத்த தலைமுறை கடத்துது. அப்படி அன்பை கடத்திய மொழி தமிழ் மொழி, அப்படி அன்பை கடத்திய சமூகம் தமிழ் சமூகம். அந்த சமூகத்தில், அந்த இனத்தில், அந்த மொழியில் பிறந்துட்டு அந்த மொழியவே இழிவுபடுத்தலாமா, அந்த மொழியவே கேவலப்படுத்தலாமா? எவனோ ஒருத்தன் சொல்லலாம். இப்போ ஏவாவேலுங்கிற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தமிழ் பற்றும் கிடையாது, மொழி பற்றும் கிடையாது, இனப்பற்றும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா ஏவாவேலுங்கிற ஒருத்தர் இந்த சட்டசபையில் சொல்கிறாரு, நம்மளுடைய கொள்கையே இருமொழி கொள்கை தான் அண்ணாவின் கொள்கை. இருமொழி கொள்கை என்பதனால் நம்முடைய அமைச்சர் இருமொழியிலே பேசுகிறார், அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கூடாது. முதல்ல திமுக காரங்க மரியவல்சனை கண்டிக்க முன்னாடி இந்த ஏவாவேலை கண்டிங்க. இருமொழி கொள்கைனா தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுதான் இருமொழி கொள்கைன்னா அந்த ஆள் நினச்சிட்டு இருக்காப்புல. மண்டைக்கு மேலே தான் முடியலன்னா மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் இல்லையா? இருமொழி கொள்கை என்பது ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக பயன்படுத்தலாம், தமிழை அரசு மொழியாக பயன்படுத்தலாம் என்பது இருமொழி கொள்கை. ஆனால் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து ஒரு அமைச்சர் பேசுறார், இதுதான் இருமொழி கொள்கைன்னு நினைச்சிட்டு இருக்காருன்னா இது மாதிரியான ஒரு மடமைத்தனம் உலகத்தில் ஏதாவது உண்டா? அதெல்லாம் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் அந்த மாநிலம், ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லணுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதே ஒழிய எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியலை. தமிழ் மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம் என்று பேசக்கூடிய தமிழ் கவிஞர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 500 பேர் இருப்பாங்க. தமிழுக்காக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தைகள், தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஒருத்தன் கூட கண்டிக்கலைங்க. நேரத்துலேருந்து எல்லாம் வாயை மூடி உட்கார்ந்துருக்காங்க. தமிழை வைத்து சம்பாதிக்கத்தான் தமிழ் அவங்களுக்கு. அப்போ தன் சட்டசபையில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் எனக்கு கிறிஸ்டியானிட்டி அன்பை கற்றுக் கொடுத்துருக்கிறது, இது என்னுடைய இயல்பு, நீங்கள் எவ்வளவு தமிழ் படித்தாலும் இது உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்ல. என்ன இப்படி சொல்றீங்க நீங்க அமைச்சர் மரியவல்சன்? இது கண்டிக்கத்தக்கது இல்லையா? எவ்வளவு தமிழ் படித்தாலும் கிடைக்காதுன்னா அப்போ தமிழ் அன்பை கற்றுக் கொடுக்கலையா? நீங்க எப்படி ஒரு மதத்தை கொண்டு போய் ஒரு மொழியோடு ஒப்பிடுவீங்க? இன்னைக்கு நீ மதக்காரன் மாறிக்கலாம், எப்படியா ஒரு மொழி மாற முடியும் என்று கண்டிக்க வேண்டிய இடத்துல கூடிய கவிஞர்கள், பெருங்கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் முனைவர்கள் யாருமே கண்டிக்க. தமிழ் ஆர்வலங்கம்பாங்க. தூய தமிழில் தான் சட்டசபையில் உரையாற்ற வேண்டுமா? இது என்ன சட்டசபையா இல்லை புலவர்களுக்கு கூடிய கூடாரமா என்று கூட சில பேர் கேட்பான். தூய தமிழில் உரையாற்றுங்கிற அவசியம்னு ஒன்றும் இல்லை, சரியா? ஆனால் குறைந்தபட்சம் தமிழ் மொழியை அவமானப்படுத்தாமல் இருக்கணும், தமிழ் மொழியை இழிவுபடுத்தாமல் இருக்கணும். தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தமிழில் தங்கு தடையின்றி வாசித்தார் என்பது ஒரு வரலாறு. அவர் தமிழை கொன்று புதைத்து தமிழ்களத்தில் வாய்த்தார் என்பது அது வரலாறு அல்ல, அது கேவலம், அது கேடுகட்ட அசிங்கம். அதை மரியாதைக்குரிய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கோரிக்கையாக வைத்தார். உண்மையிலே ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். அவர் வந்து மதிமுககாரராக இருக்கட்டும், இப்போ திமுக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆனால் ஏவாவேலு பண்ணியது அப்பட்டமான அயோக்கியத்தனம். ராஜேந்திரன் செய்திருப்பது
மிகச்சிறந்த பணி. அவர் ஒரு சொற்பொழிவாளர், நான் சொல்ல சொற்பொழிவாளனாக, ஒரு தமிழ் பற்றாளனாக, ஒரு தமிழனாக எனக்கு இது வந்து வலிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, மரியாதைக்குரிய மாண்புமிகு உறுப்பு, ஏன்னா அவர் வந்து திமுக சொல்லிட்டாராமா, அதனால அவர் தாங்க முடியாதாமா. உங்க ஆளுக்கு சொல்ல மாட்டாங்க, அதனால அவர் சொல்றாரு. எதிலிருந்து குரலே வரக்கூடாது, எதிலிருந்து கோரிக்கை வரக்கூடாது, எதிலிருந்து எதிர்ப்பு வரக்கூடாது. எதிர்ப்பு வந்தாலும் நக்கல், கோரிக்கை வந்தாலும் நக்கல், எது வந்தாலும் நக்கலா? அது மைக்க தூக்கி அடிக்கிறாப்ல அவரு. ஏன்னா 40 வருஷமா அமைச்சரா, 2 மாசம் தான் அமைச்சர். தெரியாதனமா ஓட்டு போட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஒரு மேஜிக் நடந்துருச்சு, ஒரு விபத்து நடந்துச்சு தமிழ்நாட்டில், அதனால நீங்க எல்லாம் அமைச்சர் ஆயிட்டிய. அன்பு கற்றுக் கொடுத்துச்சான், அன்பு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த அன்பை நீங்கள் செலுத்தினீங்களா யார்ட்டையாவது? இதுதான் உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அன்பு. அப்படி அடிக்கிறதா நீங்கள் கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்த அன்பு. எதிர்த்து கேள்வி கேட்குற சட்டமன்ற உறுப்பினரை மதிக்காமல் மைக்கை தூக்கி கீழே போடுறதா நீங்கள் கற்றுக்கொண்ட அன்பா? அது கற்றுக் கொடுத்துச்சு கிறிஸ்டியானிட்டி, ரைட்டு. கிறிஸ்டியானிட்டியும் கற்றுக் கொடுத்துருக்கு, கிறிஸ்தவமும் கற்றுக் கொடுக்குது, சைவமும் கற்றுக் கொடுக்குது, வைணவமும் கற்றுக் கொடுக்குது, இஸ்லாமும் கற்றுக் கொடுக்குது. இஸ்லாம் மட்டும் என்ன வெறுப்பை கற்றுக் கொடுக்குதா? இஸ்லாமும் அன்பைத்தான் போதிக்குது, கிறிஸ்தவமும் அன்பைத்தான் போதிக்குது, சைவமும் அன்பைத்தான் போதிக்குது. உலக மதங்கள் எல்லாமே அன்பைத்தான் போதிக்குது. மதம் சரியா இருக்கு, மனிதர்கள் தான் சரியா இல்லைங்க. அதாவது பெஸ்ட் ரிலிஜன் ஒஸ்ட் ஃபாலோவர்மாங்கல்ல, அது மாதிரி கிறிஸ்டியானிட்டி பெஸ்ட் ரிலிஜன், நீங்க ஒஸ்ட் ஃபாலோவர். கேலி பண்றீங்களா? கேலி பண்றீங்களா? மாண்புமிகு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. இலக்கியத்தை மட்டும் இல்ல, எழுத்தாளரை மட்டும் இல்ல, ஏன் தமிழ் அரசியல்வாதிகளை கிறிஸ்தவர்கள் இல்லையா? ஐயா மார்சல் நேசமணி, அவர் என்ன ஆங்கிலத்தில் மட்டுமா பேசிக்கிட்டு இருந்தாரு தாத்தா? நம்மளுடைய வலம்புரி ஜான் ஆகச்சிறந்த தமிழ் பேச்சாளர், தமிழை பிற மொழியோடு கலவாமல் தூய தமிழில் பேச முயற்சிக்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர், நெல்லை மண்ணினுடைய மகன் ஐயா வலம்புரி ஜான் அவர் இல்லையா? பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர் பீட்டர் அல்போன்ஸ், அவர் தமிழில் பேசுவது இல்லையா? ஐயா, ஏன் அரசியல் சாராத பட்டிமன்றங்களை இன்னைக்கு பட்டிமன்றம்னாலே சாலமன் பாப்பையா தான். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் தானே, லியோனி கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் தானே, அவங்கெல்லாம் தமிழில் பேசுறது கிடையாதா? தமிழில் பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, ஆகச்சிறந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளருங்க. தமிழை பிறமொழியோடு கலந்து பேசின உடனே கவனமாக பேசக்கூடிய எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் கிறிஸ்தவத்தில் இருக்காங்க, தமிழ் அரசியல்வாதிகள் இருக்காங்க, தமிழ் சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க, மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க, சமூக வலைதளவாசிகள் இருக்காங்க. எல்லா தளங்களிலையும் தமிழ் கிறிஸ்தவர்கள் வந்து தமிழை வந்து வளர்ப்பதற்காக, இல்லை தமிழை வந்து அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக, தமிழோடு பிறமொழி கலந்து பேசக்கூடாது என்பதற்காக பணி செய்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் பிறந்தாலே ஒருத்தன் இங்கிலீஷில் தான் பேசுவான், என் கிறிஸ்டியானிட்டி எனக்கு இது கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்வது என்பது உங்களுடைய அகந்தை, உங்களுடைய திமிர்த்தனம், உங்களுடைய ஈகோ. நீங்கள் யாரை வேணாலும் தமிழ்நாட்டில் பகைச்சிக்கலாம், திமுகவை பகைச்சிக்கலாம், அதிமுகவை பகைச்சிக்கலாம், பாஜகவை பகைச்சிக்கலாம், நாம் தமிழரை பகைச்சிக்கலாம், காங்கிரஸை பகைச்சிக்கலாம், சாதி அமைப்புகளை பகைச்சிக்கலாம், ஏன் மத அமைப்புகளை பகைச்சிக்கலாம், யாரையும் பகைச்சிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலாம். தமிழை பகைத்து கொண்டால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. அந்த தமிழே தடம் தெரியாமல் அழித்துவிடும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி